எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இப்படி நல்லா எடுத்து வச்சுட்டு இப்போ இங்க ஸ்லீவ் டு ஆம்கோல் அட்டாச் பண்ணிருப்போம்ல, ஸ்லீவையும் ஆம்கோலையும் அட்டாச் பண்றப்போ இந்த பாடி பீஸும் ஸ்லீவும் அட்டாச் ஆகுற இந்த பாயிண்ட கிளியரா எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடுமே பிளவுஸ்ல சேமஸ் 2 ஆம்கோலோட அண்டர் ஆர்ம் பக்கத்துல இந்த டேப்பை கரெக்டா வைங்க. எல்லாரும் அண்டர் ஆர்முக்கு கீழே 1 இன்ச் தள்ளி வைக்க சொல்லுவாங்க. அதாவது பாடி மெஷர்மெண்ட்ல எடுக்கும் போது நம்ம அப்படி எடுப்போம். ஸோ இதுல நம்ம அப்படி எடுக்க வேண்டாம். கரெக்டா அந்த ஆம்கோல்ல டேப்பை இப்படி பிளேஸ் பண்ணி இப்போ இந்த இடத்துலையும் எவ்வளோ ப்ராடா உங்களால விரிக்க முடியுமோ பிளவுஸை, இங்க ஸ்பேஸ் வருதுன்றதை நீங்க கவனிக்க வேண்டாம். பேக் பீஸ் மட்டும் நம்ம கவனிச்சுக்கிட்டா போதும். இப்போ கரெக்டா எனக்கு 20 இன்ச் சரிங்களா. ஸோ நல்லா அப்படி வச்சா எனக்கு 20 இன்ச் பிளவுஸ் வருது சரிங்களா. நல்லா இழுத்து கரெக்டா நான் எடுத்திருக்கேன் 20 இன்ச். இப்போ பேக்ல அதாவது ஒரு பாடி பீஸ் ஃப்ரண்ட்ல லெஃப்ட் ரைட்டு, அதே மாதிரி பேக்ல லெஃப்ட் ரைட்டு. ஸோ நம்ம செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ்ன்றப்போ ஃப்ரண்ட்ல 2வும் பேக்ல 2வும் சேர்த்து 4 சைடு சரிங்களா. அதுதான் நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது ரவுண்டுன்னு சொல்லுவோம். இப்ப நம்ம என்ன பண்றோம், பேக் போர்ஷன்ல 2 சைடு மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம் சரிங்களா. அப்போ இத இப்படியே நம்ம டபுளா எடுக்கிறப்போ நம்ம செஸ்ட் போர்ஷன் எவ்வளவு வருது, அப்பர் செஸ்ட் போர்ஷன் 40 கிட்ட வரும் இல்லையா. நீங்க மெஷர்மெண்ட் எடுக்கிறப்போ உங்களுக்கு 36 தானே சொன்னீங்க, இப்ப எப்படி சொல்றீங்க. இது பாடி பிளவுஸ் அளக்கிறப்போ நமக்கு வர்ற ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். ஸோ நீங்க பயப்பட வேண்டாம், ஸ்டிச்சிங்ல கிளியரா வந்துடும். ஸோ 40 இன்ச் வந்தாச்சு சரிங்களா, 40 இன்ச். ஆனா நமக்கு இப்போ பேக் சைட்ல லெஃப்ட் ரைட்டுக்கு நம்ம எடுத்திருக்கோம். ஆனா நம்ம கட்டிங் போடுறப்ப எப்படி 1 சைடு தான் போடுவோம் இல்லையா. ஸோ பிளவுஸோட 1 சைடு நம்ம போடுறப்போ இந்த 20ஐயும் நம்ம என்ன பண்ண போறோம், 4ஆல அதாவது 40ய 4ஆல டிவைட் பண்ணுவோம். நம்ம இப்போ பேக் போர்ஷன் மட்டும் எடுத்திருக்கனால இதை டேப்பை இப்படி 20க்கு நேரா ஸ்டார்டிங் பாயிண்ட கொண்டு வைங்க. அப்போ 20ய 2ஆல டிவைட் பண்ணாலும் சரி, மேக்ஸ்ல கொஞ்சம் வீக்கு இல்லை நான் கணக்கு போடணுமா அப்படின்லாம் யோசிக்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ பேக் அதாவது வித்து பிளவுஸோட வித்து செஸ்ட் ரவுண்ட், அப்பர் செஸ்ட் ரவுண்ட் எனக்கு 10 இன்ச்சு. ஸோ சைட்ல ஈஸ் எவ்வளோ கொடுக்கணும், 1.5 வரைக்கும் மேக்சிமம் நம்ம கொடுக்கலாம் ஈஸ் ஓகேவா. அப்போ 11.5 நமக்கு செஸ்ட் வித்து 11.5. ஓகே, நெக்ஸ்ட் நெக் வித்து சரிங்களா.